சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்திருந்தீங்கன்னா இப்படி மத்தவங்கள சார்ந்து இருக்காம அவன் உங்க குடும்பத்தை காப்பாத்திருப்பான்ல, அதுக்கு கேட்டேன். குழந்தைங்கள படிக்க வச்சிருக்கேம்மா. இதுல ஆம்பளை பிள்ளைங்க என்ன பொம்பளை பிள்ளைங்க என்ன? அதுவும் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க தான் பெத்தவங்கள பாத்துக்குது. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இப்ப எங்க வீட்டை பாருங்க. எங்க அம்மா அப்பாவை அம்போன்னு விட்டுட்டு செல்வம் பொண்டாட்டியே கதின்னு அவ பின்னாடி போயிட்டான். எங்க அம்மாவை இப்ப நான் தான் பாத்துக்கிறேன். தலுங்க, என்ன இது? ஆம்பளை புள்ளையே இல்லாத வீட்ல இது என்ன ஆம்பளை ட்ரெஸ்? அது மாமா ட்ரெஸ். செல்வம் ட்ரெஸ். செல்வத்துக்கிட்ட இந்த மாதிரி பிளைன் ஷர்ட்டே கிடையாதே. அவங்க இங்க வந்திருந்தாங்கல்ல, அப்ப அக்கா புதுசா எடுத்து கொடுத்தா. செல்வத்தை அப்படியே வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் பண்ணலான்னு நினைச்சீங்க. நானும் எங்க அம்மாவும் இங்க வந்து போட்ட போடுல ரெண்டுங்களும் பெட்டி படுக்கை தூக்கிட்டு தனி கொடுத்துன்னு போயிருச்சுங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்கலமா. வேற எப்படி? என் பொண்ணு மாப்பிள்ளையும் உங்க வீட்டுல வந்து சந்தோஷமா வாழணுமா, அதான் என்னோட ஆசை. என்னது? பகல் கனவெல்லாம் காணாதீங்க. மகா எங்க வீட்டுக்கு வந்து வாழ்றது இருக்கட்டும். முதல்ல மகா செல்வத்து கூடயே வாழ போறது இல்ல. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள்னா நீங்க உங்க ஹஸ்பண்டோட இருந்தீங்களே, அப்படியா? என்ன சொன்ன? இல்ல, அக்காவும் மாமாவும் சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, நீங்களும் உங்க ஹஸ்பண்டோட வாழல, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்களோன்னு கேட்டேன். ஏய், வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்காத. பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. யார் இப்ப வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்காங்க? இவங்க தான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க பகல் கனவு கண்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், பகல் கனவெல்லாம் இல்ல, நிஜமா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், பாத்துக்கிட்டே இருங்க. என் தம்பி மகாவை விட்டுட்டு எங்க வீட்டுல வந்து வாழ போறான். உங்க அக்கா இங்க வந்து வாழாம வெட்டியா இருக்க போறா. எல்லாரும் சேர்ந்து வெட்டி முறிங்க. ஏண்டி, அவதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கானா, நீ கூட கூட வாய் பேசிட்டே இருக்க. மா, பதிலுக்கு பதில் பேசுறப்பவே அவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாங்க. சும்மா இருந்திருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. இங்க பாரு, ஜீவா சட்டைய பார்த்தவங்க அதுல இருக்க ரத்த கரையை பாத்துருந்தாங்கன்னு வெய்யு, இன்னும் 1க்கு 2 பேசி இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு தான் போயிருப்பாங்க. நல்ல வேலை அவன் வீட்டுல இருக்கும் போது வரல, இல்ல நடு தெருவியே கூட்டி பஞ்சாயத்தே வச்சிருப்பாங்க. முதல்ல இதை கொண்டு போய் குப்பையில போடுறி போ. குடு, நான் போடுறேன். சரி, நீ போய் வேலையை பாரு. இந்த பண்டில் ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க மேடம். ஹலோ மாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கும் மாமா. நீங்க அத்தை அண்ணி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு தாமா ஆசை, ஆனா அப்படி இல்லம்மா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? வீட்ல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? நான் ஹெல்த்தியா தாமா இருக்கேன், ஆனா மனசு தாமா சரியில்லை. என்னாச்சு? செல்வம் பிறந்த நாள் வருது இல்லம்மா. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வருஷம் தவறாம அன்னை ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுப்பா. இந்த வருஷம் கொடுக்கவே இல்லம்மா. அவங்க போன் பண்ணி கேட்டாங்க, நீங்க எதுக்கு போன் பண்றீங்கன்னு. எனக்கு தோணாதான் கொடுப்பேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுமா. செல்வம் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக மாசம் மாசம் குடும்ப வரவு செலவுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி பணத்தை சேர்த்து வைப்பாமா. அந்த பணம் தான் இருக்குதே, அத ஆசிரமத்துக்கு கொடுத்தா என்னன்னு கேட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டா. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்கள காத்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. ஆசையை காட்டிட்டு இல்லைன்னு சொன்னா தப்பாயிடுமா. அந்த குழந்தைங்களுடைய மனசு என்ன பாடுபடும் நீயே சொல்லுமா. புரியுது மாமா. ஆனா உங்க அத்தைக்கு புரியவே மாட்டேங்குதுமா. தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறா.
பத்தாதுக்கு இந்த வெண்ணில வேற போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. வீட்டுல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஆனா இந்த வெண்ணில சொன்னா மட்டும் அப்படியே கேக்குறாமா. அம்மா, நீ அத்தை எப்படி இருக்கான்னு கேட்டதுனால்தான் இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு. செல்வம் பிறந்தனால ஆக ஓகோன்னு கொண்டாடலனாலும் மனசுக்கு நிறைவா கொண்டாடுவோமா. ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்கறது என்ன, வீட்டுல கேக் வாங்கி கொண்டாடுறது என்ன, கோயில்ல அன்னதானம் பண்றது என்ன, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து செய்வாப்பா. இந்த வருஷம் செல்வம் பிறந்த நாளைக்கு வீட்டுல இல்லாதனால உங்க அத்தை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காமா. அவளுக்கு கொண்டாடணும்னு எண்ணமே இல்லம்மா. ஏதோ ஒரு வருத்தத்திலே இருக்காமா. அதே வருத்தம் கண்டிப்பா செல்வத்துக்கும் இருக்கும். செல்வம் பிறந்தனால நீங்களாவது சந்தோஷமா கொண்டாடுங்கம்மா. அத சொல்றதுக்காக தாமா நான் போன் பண்ணேன். உங்க பிள்ளையோட பிறந்தநாள சிறப்பா கொண்டாடலாம் மாமா. நீ சொல்றத கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குமா. இதெல்லாம் எப்படிமா நடக்கும்? நடக்கும் மாமா. அதான் எப்படிமா நடக்கும்? அது சஸ்பென்ஸ். அம்மா, சந்தோஷமான செய்தி சொன்ன. நான் போனை வச்சிடறேம்மா. சரிங்க மாமா. ஹலோ, அன்னை ஆசிரமம். அம்மா, நான் செல்வத்தோட அம்மா கௌரி பேசுறேன். வணக்கம் மேடம். சாரிங்க, நீங்க முதல்ல பேசும்போது நான் ஏதோ கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன். அதான் அப்படி பேசிட்டேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். ஒவ்வொரு வருஷமும் அனாதை குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். இத்தனை வருஷமா எங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கீங்க. உங்களை எப்படி நாங்க கோச்சுக்க முடியும்? என் பையன் செல்வம் பிறந்த நாளைக்கு நான் உங்களை பார்த்து டொனேஷன் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன். நீங்க இருப்பீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். மேடம், ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இருக்கேங்க. யாருமா பேசுறது? ஆசிரமத்துல இருந்து ஃபோன். மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மருமக மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. உங்க பையன் பர்த்டேக்காக டொனேஷன் கொடுக்க இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா?